ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம முதல் வகுப்பில் இருக்கோம். இது முதல் இலக்கண வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி தற்போது அறிவிச்சிருக்க நியூ சிலபஸ் படி தான் இதை பார்க்க போகிறோம். இதில் இந்த நியூ சிலபஸில் இவங்க தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா தமிழ்லேருந்து மட்டுமே 65 கொஸ்டின்கள் வருது, அதுவும் இலக்கண பகுதியிலிருந்து மட்டுமே. இந்த இலக்கண பகுதியை ஒவ்வொன்றையும் தெளிவுற கற்று அதுக்கப்புறமா நம்ம மொழித்திறன் பயிற்சி குறிப்புகளை அப்பப்போ பார்த்து இதை முடிச்சிடலாம். முதல்ல இன்றைக்கி நம்ம தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை ஆகிய 2 தான் பார்க்க போகிறோம். இது இயல் 1 6ஆம் வகுப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்குங்க. முதல்ல இதற்கு இலக்கணம் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல டெஃபினிஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இலக்கணம் நாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு தெரியணும். ஏன்னு பார்த்தோம்னா, நம்ம இலக்கணம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மொழியை தெளிவுற கற்க இந்த இலக்கணம் உதவுது. இந்த தெளிவுற கற்கவும் அது மட்டும் இல்லாமல் அடிப்பிறலாமல் எழுத இந்த இலக்கணம் உதவுது. ஒரு மொழியோட தொன்மையை அறியணும் அப்படின்னா அந்த இலக்கணமும் அதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிறமொழி கலப்பு அறிய இந்த இலக்கணம் உதவுது அப்படின்னு சொல்லலாம். பிறமொழி கலப்பை அறிய இந்த இலக்கணம் உதவுதுன்னு சொல்லலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான், மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்று வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். அந்த வரையறைகளே இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அறிவோமா அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5. 1 எழுத்திலக்கணம், 2 சொல்லிலக்கணம், 3 பொருள் இலக்கணம், 4 யாப்பு இலக்கணம், 5 அணி இலக்கணம் ஆகிய 5மே இங்கே தமிழ் மொழியோட இலக்கண வகைகள். இந்த இலக்கண வகைகளை படிச்சிட்டாவே தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் ஃபுல்லாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே இதற்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோவே போட்டுட்டேன். முதல்ல எழுத்து இலக்கணத்தை பார்க்க போகிறோம். முதல்ல எழுத்து அப்படின்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. இது உங்களுக்கே டெஃபினிஷன்லாம் தெரியும், பார்த்துங்க. இதில் உயிர் எழுத்துக்கள் என்னென்னா, உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. காற்று வெளிப்படும் போது பிறக்கின்றனவை உயிரெழுத்துக்கள். வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12ன்னு தெரியணும். ஆ முதல் அவ் வரை உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இந்த உயிரெழுத்தை நம்ம குறில் நெடில் ஆகிய 2 வகையாக பிரிக்கிறோம். குறில் எழுத்து அப்படின்னா அது 5, நெடில் எழுத்து அப்படின்னா மொத்தம் 7, மொத்தமாக கூட்டினா 12 வரும். இதுதான் உயிரெழுத்தோட வகைகள். என்னென்ன அப்படின்னா, குறில் எழுத்து என்ன அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஓ, இது உயிரெழுத்துக்கள். குறில் எழுத்து உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 நெடில் எழுத்துக்கள். ஏன் இதை நம்ம குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது குறுகி ஒலிக்கும். ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படின்னு குறுகி ஒலிக்கிறதுனால இது குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறோம். நீண்டு ஒலிச்சா, அதாவது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதுமாரி நீண்டு ஒலிச்சா இதை நம்ம நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எழுத்துக்கள் பார்த்ததற்கு பிறகு நம்ம மாத்திரை அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இங்கு இது கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாத்திரையை நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம், குறில் எழுத்துக்களுக்கும் நெடில் எழுத்துக்களுக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 = 0.5 அப்படின்னு இருக்கும்.
இதை போட்டுட்டாவே நம்ம இதை மனப்பாடம் பண்ணிடலாம். மேலே இருக்கிறது குறில் எழுத்து, கீழே 2 அப்படிங்கிறது நெடில் எழுத்து, 0.5 அப்படிங்கிறது மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் தான் 0.5. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இதை நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம மெய்யெழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். மெய்யெழுத்து அப்படின்னா மெய் என்பது உடம்பு, மெய் என்றால் உடம்பு என்று பொருள்படும். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. காற்று வெளிப்படும் போது, உடலில் காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குது. இதுவே மெய்யெழுத்துக்கள் ஒலிக்க உடல் இயக்கத்தோட பங்கு வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி இந்த மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இக்கு, இங்கு, இச்சு, இன்று, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. இதை நீங்கள் கன்ஃபார்ம் இதை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு கொள்ளணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அகரவரிசைப்படுத்துக அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இலக்கணத்தில் இருக்குது. அகரவரிசைப்படுத்துக அப்படிங்கிற ஒரு டாபிக். இதற்கு நீங்கள் முதல்ல குறில் எழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, இதை ஆர்டர் படி அடுக்க தெரிஞ்சாவே நீங்கள் அதிலிருந்து ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். அதனால் இதை வந்து நீங்கள் மனப்பாடம் செஞ்சுக்கிங்க. கன்ஃபார்ம் இதை மனப்பாடம் செஞ்சுக்கணும். இந்த மெய்யெழுத்து இருக்குல்ல, இந்த மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த 18 எழுத்துக்களை நாம் 3 வகையாக பிரிக்கிறோம். அது 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம் அப்படின்னு 3 வகையாக இதை பிரிக்கிறோம். வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கசட தபர, இதை ஞாபகம் வச்சுங்க. கசட தபர இது. மெல்லினம் அப்படின்னா எங்கன நம்மன. இடையினம் அப்படின்னா எரல வளல. இதில் உங்களுக்கு வல்லினம் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். மெல்லினமா இடையினமா, எரல வளல மெல்லினமா இடையினமா அப்படின்னு தெரியணும். அப்படின்னா இந்த மெல்லினத்தில் வர மாவும் இங்கே இருக்க மாவும் இதையும் ஞாபகம் வச்சிங்க. எங்கன நம்மன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடலாம். இந்த மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் மாத்திரையோட கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அரை மாத்திரை. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த ஆஃப் 1/2 = 0.5 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க. அதாவது 1 அப்படிங்கிறது இதோட குறில் எழுத்தோட மாத்திரை, 2 நெடில் எழுத்தோட மாத்திரை, இந்த 0.5 அப்படிங்கிறது அரை மாத்திரை தான். அது வந்து மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் தான் இந்த மாத்திரை அளவு. இந்த கசட தபர இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இது வந்து 6ம் வன்மையாக ஒலிக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஃபோட்டோவில் நமக்கு யானை படத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. வன்மையாக ஒலிக்கிறது அப்படின்னா இதுதான். அடுத்தது எங்கன நம்மன, இது வந்து ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. அதற்காகத்தான் நமக்கு முயல் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க மென்மைக்கு. இரு, இரு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு இது 6ம் வன்மையாக இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிப்பதனால் இதை வந்து நம்ம இடையினம் அப்படின்னு சொல்கிறோம். இது 3ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக உயிர்மை, உயிர் மெய் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உயிர்மை வந்து மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குல்ல, 18 எழுத்துக்களோட 18 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்களும் சேர்வதால் தோன்றுபவை தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள். இது இரண்டையும் பெருக்கினா நமக்கு கிடைக்கும் ஆன்சர் வந்து 246 வந்து கிடைக்கும். இந்த 246 எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால், இது என்னுடைய ஞாபகம் வச்சுங்க, மெய்யுடன் உயிர்குறில், குறில் அப்படின்னா அதாவது மெய் வந்து இக்குன்னு ஞாபகம் வச்சுங்க, உயிர்குறில் ஆ, இது சேர்ந்தால் நமக்கு உயிர்மை குறில் தோன்றுகிறது. அதாவது கா வந்து தோன்றுகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுதான் இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததா மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. இதுவும் அதேமாரி தான். இக்கு கூட்டல் ஆ, இதை நம்ம எப்படி எழுதுவோம்? கா அப்படின்னு எழுதுவோம். இதுவும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததா இதோட மாத்திரை அளவு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குறிலுக்கு என்ன சொன்னோம்? 1/2 குறிலுக்கு உயிர்மை குறிலுக்கு நமக்கு 1 மாத்திரையும் உயிர்மை நெடிலுக்கு நமக்கு 2 மாத்திரையும் வரும். இது தெரியணும். உயிர்மை குறிலுக்கு 1 மாத்திரையும் உயிர்மை நெடிலுக்கு 2 மாத்திரையும் வரும். உயிர்மை மொத்தம் 246 எழுத்துக்கள். இது தெரிந்தால் போதுமானது. அடுத்ததா கடைசியா ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அஃது இக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும். சாரி, ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. 18ஐயும் 12ஐயும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் வந்து 216 கிடைக்கும். 216 கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் மிஸ்டேக். ஆயுத எழுத்து ஒலிக்க கால அளவு அரை மாத்திரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இக்கு இதுதான் இந்த ஆயுத எழுத்து. இது தெரிந்தால் போதுமானது. அடுத்ததா மதிப்பீடு பார்க்கலாம். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல் அப்படிங்கிறது நமக்கு ஆ. இது 2 மாத்திரை அளவு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிறது உயிரெழுத்து தான். இது 1 மாத்திரை. இந்த தூங்கிறது உயிர்மை குறில். இதுவும் 1 மாத்திரை தான். அப்போ இந்த தூங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊ தான் தூ. இதை இப்படி பிரிக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது இரண்டாவது ஓரெழுத்து சொல் 2 மாத்திரை வரணும் அப்படின்னா நம்ம ஐ வச்சுக்கலாம். ஐங்கிறது தலைவன். ஐனா தலைவன். ஓரெழுத்து ஒரு மொழி கேட்கல, ஆனால் இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. ஓரெழுத்து சொல் ஐ அப்படிங்கிறது 2 மாத்திரை. அதாவது இது வந்து நெடில் எழுத்து ஐ. ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா மூன்றாவது பாருங்க. வல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் ஆனால் 4 மாத்திரை அளவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு என்ன அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மெய் எழுத்து. மெய் எழுத்து அப்படின்னா கசட தபரல்ல வரணும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா காலா. இது பாருங்க, இரண்டுமே நெடில் எழுத்து. முதல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் தான் கேட்டிருக்காங்க. எழுத்தில் தொடங்கும் சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ காங்கிறது அந்த எழுத்து தான். இது வல்லின உயிர்மெய் எழுத்து. இது 2 மாத்திரை. லாங்கிறதும் 2 மாத்திரை. மொத்தம் 4 மாத்திரை. இதுவும் நெடில் தான், இதுவும் நெடில் தான். இப்படி தான் எழுதணும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் 4, 5, 6 ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த 6வது பாருங்கள். அஃது அப்படிங்கிறது வரும். ஏன்னா இது 1 மாத்திரை. இந்த ஆங்கிறதும் 1 மாத்திரை. இந்த ஆயுத எழுத்து அரை மாத்திரை. அப்போ 2 மாத்திரை வந்துடுது. மெல்லின எழுத்தும் இடையின எழுத்தும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இந்த 2ஐயுமே போடுங்க. அடுத்ததாக இந்த பிறமொழி ஆல்பம் அப்படிங்கிறதுல மொழியே ஆல்பம் அப்படிங்கிற டாபிக் தான். பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. இது வந்து இந்த பத்தியை படித்து விடையளிக்கணும். நோயற்ற வாழ்வு தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமே உழைப்பின் அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை அப்படின்னு பார்த்தோம்னா உணவு, உடை, உறைவிடம். இந்த பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழமொழியின் சிறப்பு அப்படிங்கிறதான் இதற்கு சொல்லும். ஏன்னா இந்த கீழே கொடுத்துருக்கிறது அனைத்துமே நமக்கு இந்த சான்றை தான் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து பக்தியோட சிறப்பை தான் குறிப்பிடும். பழமொழியோட சிறப்பு. அடுத்ததாக பிறமொழி கலப்பின்றி பேசுக. எங்கள் ஸ்கூலில் சுற்றுலாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.
இதை எப்படி எழுதணும்? எங்கள் பள்ளியில் சுற்றுலாவிற்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். எங்கள் பள்ளியில் சுற்றுலாவிற்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோர்களிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் அப்படின்னு வரணும். கடைசியாக இந்த கலைச்சொல்லறிக. வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், இணையம் என்றால் இன்டர்நெட், தேடுபொறி என்றால் சர்ச் இன்ஜின், இடஞ்சுழி என்றால் ஆன்டி கிளாக் வைஸ். ஞாபகம் வச்சுங்க, இடஞ்சுழி என்றால் ஆன்டி கிளாக் வைஸ், வலஞ்சுழி என்றால் கிளாக் வைஸ். இது இரண்டுமே மறந்துடும். குரல் தேடல் என்றால் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை என்றால் டச் ஸ்க்ரீன். இதோட இந்த 6ஆம் வகுப்பு முதல் பருவ இலக்கணம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.